அனைவருக்கும் வணக்கம். ஒரு 11 மாதங்கள் எழுதியிருக்கேன் நான் அந்த பெருவழிப்பாதைங்கிறத. முதன்முறையாக ஒரு கூட்டத்தில் அதை கதிர் பாரதி சொல்லியிருக்கேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதுவரைக்கும் யாரும் அதை பற்றி பேசினதில்லை. இந்த மேடையினுடைய மிக நாகரீகமாக நிகழ்வாக நான் பார்த்தது என்னென்னா, இந்த அட்டைப்படத்தை வடிவமைத்த அந்த ஓவியரை மேடையேற்றி அவரை கௌரவப்படுத்தினதை மிக முக்கியமான மிக நாகரிகமான நிகழ்வை நான் பார்க்குறேன். ஏன்னா எப்பவுமே இந்த அட்டைப்படம் என்பது ஒரு அனாதை குழந்தை மாதிரி தனியாக தான் இருக்கும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த அட்டை யாருடையதுனே இருக்காது. இதை நான் மிக மகிழ்வோடு பாராட்டுகிறேன். கழக குரலாய் இளம் திரைமொழி என்னும் இந்த நூலினுடைய ஆசிரியர் பேராசிரியர் இருதராஜ் மற்றும் மேடையில் இருக்கிற இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற சுதேவி டிவியின் வழியாக இதை பார்க்க இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். பிருந்தா சாரதிக்கு நான் மிகுந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிசயமாக இந்த ஒரு வாரம் தான் எனக்கு தொடர்ந்து படப்பிடிப்பு இருந்தது வெளியூரில். கதிர் பாரதி புத்தகத்தை வீட்டிற்கு அனுப்பியிருந்தார். நான் இன்றைக்கி தான் வந்து அந்த புத்தகத்தை எடுத்து பிரித்து எதை பற்றி எல்லாம் பேசலான்னு குறிப்புகள் எடுத்து வச்சுருந்தனோ அந்த படங்களை பற்றி அப்படியே பேசிட்டு மிக நீண்ட நல்ல அறிமுறையை ஆற்றியிருக்கிற பிருந்தா சாரதியை நான் வழிமொழிகிறேன் அப்படிங்கிறது ரொம்பவும் பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லது, முன்னாடி பேசிட்டீங்க. தோழர்களே, என்னென்னா, நீங்கள் உங்கள் மனதில் தோன்றுகிற ஒரு பேராசிரியரை அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பேராசிரியர்களை நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஒரு 10 ஆண்டுகள் அல்லது 15 ஆண்டுகளுக்கு முன்பு பேராசிரியர் என்பதற்கு இருந்த பிம்பம், அதனுடைய வரையறைகள் வேறு. இந்த 15 ஆண்டு காலத்தில் பேராசிரியர் என்றால் அவர் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். கதை சொல்லுவார், பொண்டாட்டி திட்டுவார், மாமியாரை திட்டுவார், 50,000 ரூபா 1 லட்ச ரூபா பணம் வாங்குவார், போயிடுவார். விருது வேறு. ஆமாம், அது ஒன்று சொன்னோம், நான் கூட எழுதியிருந்ததில். இப்போ தயவு செய்து வந்து இந்த புத்தக கண்காட்சிகளில் பட்டிமன்ற பேச்சாளர்களை விட்டுருங்க, எழுத்தாளர்களை பேச வைங்க அப்படின்னு வந்து மன்றாடி ஒரு வேண்டுகோளை வச்சோம். என்ன பண்ணாங்க, பட்டிமன்ற பேச்சாளரை கூப்பிட்டு எழுத்தாளர்னு விருதை கொடுத்துட்டாங்க. நீதாண்டா சொன்ன எழுத்தாளரை பேச வைன்னு. இப்போ பட்டிமன்ற பேச்சாளருக்கு எழுத்தாளருங்கிற ஞான ஸ்நானம் பண்ணி வச்சிட்டாங்க. அப்படியான ஒரு சூழ்நிலையில் ஒரு பேராசிரியர், அது எனக்கு அவருடைய கட்டுரைகளை நான் அங்காங்கு படித்திருக்கிறேன். மதிப்புக்குரிய மார்க் அவர்கள் பேசிய பிறகு தான் அவர் எவ்வளோ பெரிய செயல்பாட்டாளருங்கிறது தெரியுது. பிழைக்க தெரியாத அந்த பேராசிரியருக்கு என்னுடைய அன்பான வணக்கம். பொதுவாக நம்முடைய தமிழ் சூழலில் திரைப்படத்திற்கு இருக்கிற முக்கியத்துவம் மிகவும் மிகவும் அருவருக்கத்தக்கது. எந்த நாட்டிலுமே மம்முட்டி ஒரு தடவை சொன்னார், நீங்கள் ஏன் அரசியல் கட்சி ஆரம்பிக்கக்கூடாது என்கிற கேள்விக்கு மம்முட்டி சொன்னார், எங்கள் மக்கள் தங்களுடைய நாயகர்களை, அரசியல் நாயகர்களை, தங்களை ஆள்பவர்களை தரையில் தேடுகிறார்கள், திரையில் தேடுவதில்லைன்னு சொன்னார். நம்ம மட்டும்தான் தாவேக்கா வரைக்கும் திரையிலேயே தேடிட்டுருக்கோம். ஆனால் அப்படியான திரை இல்லை, அது திரையினுடைய தொடக்கத்தை நான் தவறாக சொல்ல மாட்டேன். என்றால் எம்ஜிஆர் அவர்கள் வந்த காலம் வேறு. திராவிட இயக்கம் தன்னுடைய கொள்கையினுடைய ஒரு பிரச்சார மேடைகளாக, அரங்கங்களாக, தளங்களாக திரைப்படத்தை பயன்படுத்தி கொண்டிருக்க போது வந்த அரசியல் வேறு. அதையும் இதையும் ஒப்பிடுவது வந்து எந்த விதத்திலும் சரியாக இருக்காது. ஆனால் என்னென்னா, அதற்கு பின்னால் இருந்த அரசியலும் அப்போது இருந்த சூழல்களை எல்லாம் முற்றிலுமாக நீக்கம் செய்துவிட்டு எம்ஜிஆர் என்கிற ஒரு பிம்பத்தை மட்டுமே இன்றைக்கு வந்து வைத்துக்கொண்டு அரசியல் கனவுகளை கண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை வேதனையோடு சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்த நேரத்தில் இப்படி
திரைப்படங்களை எப்படி பார்க்க வேண்டும் என்று ஒரு பேராசிரியர் எழுதுகிறார் என்றால் இது வெறும் புத்தகம் அல்ல, இது காலத்தின் மிகப்பெரிய ஆவணம், காலத்தினுடைய கட்டாயம் என்று நான் கருதுகிறேன். அது என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஒருபுறம் நம்முடைய தமிழ் இயக்குநர்கள் தமிழ் சூழலில் அவர்களுடைய படங்களில் அரசியல் நீக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. நான் பிருந்தா சாரதி முரண்பட்டதோடு நான் முரண்படுகிறேன். தனி மனித சாகசம்தான் ஒரு படத்தினுடைய தீர்வு என்று வைக்கும்போது நான் அந்த இடத்தில் என்னை பொருத்தி பார்த்து கொள்கிறேன் என்பதுதான் மிகவும் ஆபத்தான காரியம் சாரதி. என்னுடைய கோபத்திற்கு ஒரு வடிகாலை கொடுத்து விட்டால் நான் அத்தோடு கையை தட்டிவிட்டு என்னுடைய கடமையை மறந்துவிட்டு போய்விடுகிறேன். எப்போதுமே ஒரு பிரச்சனை என்றால் அதை ஒரு அவதார புருஷன் செய்ய முடியாதுதான், அதை ஒரு இயக்கம்தான் செய்ய வேண்டும். இயக்கமாக திரள்வதற்கோ குரல் கொடுப்பதற்கோ ஒரு பாதையை இந்த திரைப்படங்கள் காட்டுகிறதா என்றால் இல்லை, அதுதான் சாகத்தால் அதை முறியடித்து விடுகிறது என்று தான் நான் கருதுகிறேன். நண்பர்களே, ஒரு பக்கம் திரைப்படங்கள் இப்படி வெறும் பொழுதுபோக்காக நாம் வைத்திருக்கிற சூழலில்தான் மிகவும் ஆபத்தான கட்டத்தை அதில் மறைமுகமாக பல இடங்களில் பேராசிரியர் எச்சரித்திருக்கிறார். நண்பர்களே, இன்றைக்கு இந்தியா முழுக்க நச்சு கருத்துக்களை பரப்புவதற்கு பெய்டு விமர்சனம் அல்ல நண்பர்களே, பெய்டு திரைப்படங்கள் எடுக்கப்படுகின்றன. எந்த அரசியலால் நீங்கள் உங்களுடைய உரிமைகளை மறக்க வைக்க முடியுமோ, எந்த அரசியலால் நம்மை மதங்களாகவும் இனங்களாகவும் பிரிக்க வைக்க முடியுமோ, அந்த அரசியலை சொல்லுகிற திரைப்படங்களை பெரும் பெரும் பொருட்செலவை தந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிகவும் ஆபத்தான ஒரு காலகட்டம். எப்படி ஒரு திராவிட இயக்கம் திரையின் வழியாக ஆட்சியை பிடித்ததோ, இன்றைக்கு அதற்கு நேர் எதிரான வலதுசாரி அரசியல் திரைப்படம் மட்டுமல்ல காட்சி ஊடகங்களை ஆக்கிரமித்திருக்கிறது. இன்றைக்கு மீண்டும் மீண்டும் எனக்கு ராமாயணத்தை சொல்லுவதும் அது வெறும் வெறும் வணிக நிகழ்வு மட்டும் இல்லை என்று நான் உண்மையாக நம்புகிறேன். அதற்கு பின்னால் மிகப்பெரிய சூழ்ச்சி இருக்கிறது. பெண்களை மத தீவிரவாதிகள் காதல் லவ் ஜிஹாத் என்ற பெயரால் அழைத்து கொண்டு போய் தீவிரவாதிகளுக்கு இரையாக்குகிறார்கள் என்று ஒரு படம் வருகிறது என்றால் அது வணிகம் அல்ல, அதற்கு பின்னால் அரசியல் இருக்கிறது. காஷ்மீர் டைரிக்கு பின்னால் அரசியல் இருக்கிறது. அமரனுக்கு பின்னால் அரசியல் இருக்கிறது. இந்த அரசியலெல்லாம் மிகவும் ஆபத்தான அரசியல். காந்தாரா சொல்கிற அரசியல் மிகவும் ஆபத்தான அரசியல். இது போன்ற மிகவும் இன்றைக்கு இப்போது ஒரு சட்டம் வந்திருப்பதாக சொல்கிறார்கள். நீங்கள் ஒரு இராணுவத்தை பற்றி படம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த திரைக்கதையை நீங்கள் இராணுவத்தினுடைய பாதுகாப்புத்துறைக்கு அனுப்பி அதனுடைய ஒப்புதலை பெற்ற பிறகே அந்த படத்தை நீங்கள் படமாக்க முடியும். ஆக நீங்கள் இராணுவத்தை விமர்சனத்தை படம் எடுக்க முடியாது, நீங்கள் மணிப்பூரை படம் எடுக்க முடியாது, அமரன் தான் எடுக்க முடியும். தோழர் வசந்தபாலன் அவர்கள் ஒன்று சொன்னார், இதற்கு பிறகு நீங்கள் மொத்த திரைக்கதையுமே எழுதப்பட்ட திரைக்கதை படப்பிடிப்பதற்கு செல்வதற்கு முன்னால் சென்சார் போர்டுக்கு ஒப்படைக்கணும்னு ஒரு சட்டம் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. வந்துடுச்சு. தோழர்களை, நாடகத்திற்கு இப்படி ஒரு தடை சட்டம் இருந்தது. இந்த சட்டத்தை உடைப்பதற்கு மிகப்பெரிய போராட்டங்களும் மிகப்பெரிய அடக்குமுறைகளையும் சந்திக்க இருந்தது. இன்றைக்கு திரைப்படத்திற்கு இப்படி ஒரு சட்டம் வந்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அரசாங்கத்தையோ அதிகாரத்தையோ மதவாதத்தையோ ஒரு வார்த்தை கூட எதிர்த்து சொல்கிற படத்தை எடுக்க முடியாது. அரசினுடைய அதிகாரத்தினுடைய ஊதுகுழலாகத்தான் திரைப்படம் இருக்கப் போகிறது என்பது மிகவும் சவாலான காலகட்டம். அப்படியான சூழலில்தான் நான் இந்த கலக குரலாய் எழும் திரைமொழி என்கிற புத்தகத்தை நான் மிகவும் அன்போடும் ஆசையோடும் எழுச்சியோடும் வரவேற்கிறேன். மிக முக்கியமான புத்தகம். இந்த புத்தகத்தை இவர் இத்தோடு நிறுத்திடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 6 மாதத்திற்கு ஒரு தடவையாவது தொடர்ந்து இதனுடைய
படமெல்லாம் எப்படி நம்ம பாகம் 1-2 பகுதி எடுக்கிற மாதிரி இந்த திரைமொழியினுடைய அடுத்தடுத்த தொடர்களை அவர் எடுக்க வேண்டும். ஒரு கட்டத்தில் இடதுசாரி இயக்கங்கள் வலுவாக இருந்தபோது ஒரு திரைப்படத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்கான வகுப்புகளை எடுத்தார்கள். அதற்கான புத்தகங்களை தேடி தேடி கொடுத்தார்கள். இன்றைக்கு அப்படி இல்லை. அப்படி இயக்கங்கள் வலுவிழந்து விட்டன. அப்படியான நேரத்தில் இந்த புத்தகம் வந்திருக்கிறது. நான் டூலெட்லேருந்து போவோம், ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கு எங்கள் வீடு ரொம்ப ஒரு மண் சுவரால் ஆன வீடு. ஒரு சிறிய அறை, ஒரு ஆசாரம்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். அது ஒரு திண்ணை, இப்படி இருக்கிற ஒரு சிறிய ஒரு கிராமத்து வீடு. அது எங்கள் தாத்தா காலத்தில் கட்டின வீடு. நான் சிறுவனாக இருந்தபோது மழை பெய்தால் அந்த வீடு வந்து ஒழுகும். அப்போ அங்கங்கே வீட்டில் இருக்கிற பாத்திரங்களை கொண்டு போய் நானும் என் தங்கச்சி, அம்மா, அப்பா எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் மழை பெய்கிற இடங்களில் அந்த பாத்திரங்களை நகர்த்தி வைப்பது தான் மழை என்பதனுடைய எனக்கு பால்ய நினைவாக பதிந்திருக்கிறது. அப்போ இருந்து என்னென்னா, எனக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஆசை. வீடு கட்டணும், அந்த மாடி வீடு கட்டணும் அப்படின்னு நம்ம ஓட்டு வீட்டிலேயே வாழ்ந்ததுனால மாடி வீடு கட்டணுங்கிற ஆசை எனக்கு இருந்தது, நம் எல்லோரையும் போலவே. நண்பர்களே, கிட்டத்தட்ட ஒருவனுடைய அரை ஆயுளுக்கு பிறகும் நம்மால் ஒரு 100 லோடு செங்கல்லும் ஒரு 200 மூட்டை சிமெண்ட்டும் வாங்க முடியல அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய சோகம். ஒரு வீடு என்பது பலருக்கு ஆயுள் கனவாக இருக்கிறது. பேராசிரியர் சொல்வது போல, ஒரு சொந்த இடம் வாங்கி வீடு கட்ட வேண்டும் என்கிற கனவு தகர்ந்து ஒரு நிம்மதியான வாடகை வீடு கிடைச்சா போதுங்கிற ஒரு சமரசத்திற்கு ஒரு மனிதன் வந்து விடுகிறார். அந்த வாடகை வீட்டில் 1000 பிரச்சனை, அது 2வது போகும். இவ்வளோ நாளைக்கு பிறகு நான் போன வருஷம் நான் நினச்ச மாதிரி நான் ஆசைப்பட்டது போல் ஒரு வீட்டை கட்டினேன். ஒரு 15 ஆண்டு காலம் அவருடைய கடனை கட்ட வேண்டும். அது வேறு, அதெல்லாம் வேறு. அதாவது நம்ம வங்கிகள் வந்து ஒரு வீட்டு கடனுக்கு அவன் கேட்குற பேப்பர் இருக்குல்ல, அதாவது நம்ம இடம், அதை வைத்து கொண்டு தருகிறார்கள். அவங்க கொடுக்குற காசுக்கு அந்த இடமே போதுமானது. நம்ம கட்ட முடியலன்னா கூட எடுத்துக்கிட்டா 4000 5000 கோடிகளை அள்ளித் தருகிற ஒரு வங்கி, ஒற்றை கையெழுத்தில் 2.5 லட்சம் கோடிகளை தள்ளுபடி செய்கிற வங்கிகள் ஒரு சாமானியனுடைய வீட்டு கனவிற்கு கேட்கிற அவனை படுத்துகிற அவமானம் இருக்குல்ல, அது வந்து மிக கொடூரமானது. முடிச்சிடுவோம். இப்படியெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு ரொம்ப ஆசை, வீட்டினுடைய உச்சியில் வந்து ஒரு கண்ணாடி வச்சு எப்போ பார்த்தாலும் வானத்தை பார்க்கணும் அப்படின்னு வச்சோம். எங்கிருந்து அந்த கனவு ஆரம்பிக்கிறது என்றால், ஒழுகிற வீட்டில் பாத்திரம் வைக்கிறதுலேருந்து இந்த வீட்டு கனவு ஆரம்பிக்குது. எங்கள் அம்மாவை வந்து அதில் இருக்காங்க. இப்போ அம்மா ஃபோன் பண்ணாங்க, கண்ணு மழை வந்ததில்ல, அந்த கண்ணாடி வச்ச இடத்துலேருந்து தண்ணி ஊற்றுதுரா, பாத்திரத்தை வச்சுருக்கேன்னு. இப்படியான சூழல் தான் கடைசி வரைக்கும். வீட்டிற்குள் மழை பொழிகிற அந்த குடைக்குள் மழையை வந்து நம்ம மறக்கவே முடியாது போல் இருக்கு. அதே மாதிரி நம்ம இங்கே வாடகை வீட்டுக்கு போன எல்லாருக்கும் வந்து ஒரு அனுபவங்கள், சுவாரஸ்யமான அனுபவங்கள் இருக்கும். நான் டி நகரில் எம்ஜிஆர் நினைவல்லத்துக்கு எதிரில் வந்து ஒரு வீட்டில் ஒரு மாடி வீட்டினுடைய குடிசை மேலே மாடி வீட்டு இலையாக அப்படி இருந்தது. கண்ணன்லாம் ராக்கண்ணன்லாம் நிறைய எழுதியிருப்பார். அந்த வீட்டில் நான் போகும்போது அது வந்து ஒரு ஓலை போட்டு ஒரு அங்கங்கே அப்படி தொங்கிட்டு இருக்கும். அதுக்கு நான் 400 ரூபா வாடகைக்கு போனேன். நான் போன உடனே அங்கே இருக்கிற சோத்துக்கெல்லாம் ரெட் ஆக்சைடு அடித்து கொஞ்சம் பூச்செடிகளை வச்சு அது கொஞ்சமாக மாறிச்சு. கொஞ்சமாக மாற ஒவ்வொரு வருஷம் வாடகை ஏற்றிட்டு இருப்பாங்க. 4 வருடத்தில் 400 கொடுத்துட்டு இருந்த இடத்துல 2000 ரூபா வாடகை கொடுத்தேன் நான். போக மாட்டாங்கிறது அவங்களுக்கு தெரியும், விட மாட்டாங்கிறது நமக்கு தெரியும். வேறு வழி இல்லாமல் நம்முடைய மொத்த உழைப்பையும் வாடகையாக கொடுக்க வேண்டியது இருந்தது. அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் அம்மா, ஒரு பெரியம்மா, கீழ் வீட்டில் இருப்பாங்க. நம்ம வந்து என் வீட்டு சாவி எப்பவுமே நான் வந்து பூட்டிகிட்டு போனதே இல்லை. வீடு சும்மா தான் வச்சுட்டு போவேன். அப்படி எங்காவது காலையில் போனால் சாயங்காலம் தான் வர முடியும்னா சாவி அந்த ஜன்னல் வழியாக இருக்குது. எல்லாம்
நம்ம எல்லாருக்குமே, அதுவும் பொதுவாக திரைப்படத்துறையிலும் இலக்கியத்துறையில் இருக்கிற எல்லார் வீடும் அப்படி தான் இருக்கும், நமக்கு மட்டும் இல்லை. நீங்கள் மாலையில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் அறையில் உட்காந்துருப்பார், நீங்கன்னு கேட்பார். தாத்தாக்கா கவிதா பாரு, ஓ சரி சரிங்க, நான் வந்து கதிர் பாரதி வந்தார், அவருடைய நண்பருங்க இருக்க வச்சுட்டு போனார் அப்படிம்பாங்க. அப்புறம் ஊர்லேருந்து வர்றவங்க நேராக இங்கே தான் வருவாங்க, அவர் முகவரி கொடுத்தாரு, தங்கிட்டு ஒரு 2 வேலைகளை முடிச்சுட்டு போவாங்க. அவங்க வருவாங்க, அந்த அம்மா, தம்பி நேற்று யாராவது புதுசாக வந்தாங்களா அப்படின்னு. என்ன சொல்கிறது, உண்மையை சொல்கிறதா பொய் சொல்கிறதா? ஆமாங்க, அதுதான் புது சோப்பு வாசம் அடிச்சதும்பாங்க. கீழே நம்ம குளிக்கிற தண்ணி கீழே போகிற இடத்துல நின்று அந்த அம்மா அந்த வாசம் என்னென்னா, ஒருத்தர் புதுசாக வந்தாங்கன்னா 20 ரூபாயோ 50 ரூபாயோ வந்து தலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும். அப்படியான வீடுகள்லாம் நம்ம இருந்திருக்கோம். அப்படி ஒரு இந்த டூலெட் கனவை பற்றி அவர் மிக விரிவாக அந்த படத்தை பற்றி எழுதியிருப்பார். அவர் சொன்ன மாதிரி அந்த கவிதையை நான் சொல்லணும்னு வச்சுருந்தேன், 2வது தடவை சொன்னால் தப்பு இல்லை. அந்த சிறுவன் வரைந்த ஓவியங்களிலெல்லாம் தவறாமல் ஒரு வீடு இருந்தது, அந்த வீடு மழைக்கு ஒழுகாமல் இருந்தது அப்படின்னு வந்து அந்த படத்தில் இல்லை, அந்த படத்தை ஒற்றிய ஒரு கவிதையை பேராசிரியர் வந்து அங்கே சொல்கிறார். அந்த அது என்னென்னா, ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு இருக்கிற பார்வை அது வேறு, அந்த சிறுவனுக்கு இருக்கிற பார்வை இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப அழகாக அந்த திரையில் இல்லாத ஒன்று அவர் எடுத்து அழகாக சொல்லியிருப்பார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி தான் காந்தாராவை பற்றி எழுதியிருந்தது. காந்தாரா மிகப்பெரிய வெற்றி படம். நண்பர்களை நான் சந்தேகிப்பது பெய்டு திரைப்படங்களில் காந்தாராவும் ஒன்று. அது யாருமே சொல்ல, நான் சந்தேகப்பட்டேன், அவர் உறுதிப்படுத்தியிருந்தார். எதுக்கு சொல்கிறேன்னா, எவ்வளவு நுட்பமாக அவர் அந்த திரைப்படங்களை பார்க்கிறார் என்பதற்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அரசாங்கிட்ட போய் முறையிடுறாங்க, நாங்கள் ஓம் ஓம்னு சத்தம் போடுவோம், எங்களுக்கு இடம் இல்லை, ஓம் ஓம்னு சத்தம் போடுறோம், அது எவ்வளோ தூரம் எதிரொலிக்குதோ அந்த இடம் வரைக்கும் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. மலையில் இருக்கிற பழங்குடிகள் கேட்குறாங்க. அந்த அரசன் அந்த நிலத்தை அவர்களுக்கு கொடுத்தான் என்று அந்த கதையில் வருகிறது. அப்போ அவர் தோழர் சொல்கிறாங்க, தோழர்னே சொல்லலான்னு நான் நினைக்கிறேன், அதுக்காக எல்லா தகுதியும் அவருக்கு இருக்கிறது, தோழர்களை விடவும் தகுதி இருக்கிறது. பழங்குடிகளுடைய மலைவாழ் மக்களுக்கு, ஆதிக்குடிகளுக்கு நிலம் எவனும் கொடுக்கல, அந்த நிலம் அவர்களுடையது. அந்த இடத்தை ஒரு அரசன் கொடுத்தான் என்று சொல்வதே அயோக்கியத்தனம்னு அவர் சொல்கிறார். அது 100% சரியானது. நண்பர்களே, எந்த அரசு வந்தாலும், நான் இந்த அரசுன்னு சொல்ல, மத்தியில் எந்த அரசு அமைந்தாலும் கடலையும் மலையையும் பெருமுதலாளிகளுக்கு தாரை வார்ப்பது தான் அவர்களுடைய நீண்ட கால திட்டமாக இருக்கிறது. அதற்கு வந்து வேறு வேறு வடிவங்கள் கொண்டு வருவாங்க. எந்த நிலத்தில் பிறந்து எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அந்த நிலத்திலிருந்து அப்புறப்படுத்துவதை விட மிக கேவலமான, மிக கொடூரமான செயல் எதுவுமே இல்லை. மலைவாழ் மக்களால் எந்த மிருகத்துக்கும் காற்றுக்கும் எந்த தொந்தரவும் இருந்ததில்லை. ஆனால் அவர்கள் இது டைகர் ஃபாரஸ்ட், ரிசர்வ் ஃபாரஸ்ட் என்னென்னோ பேரை சொல்லி அங்கே இருக்கிறவங்களை அப்புறப்படுத்துவதை மிக மிக ஒரு கொடூரமான செயலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். எப்படி ஸ்டெர்லைட்டுக்காக சுட்டு கொண்டார்களோ அப்படி பாக்சைட்டுக்காகவும் தோரியத்திற்காகவும் இந்த மலைவாழ் மக்கள் சுட்டு கொல்லப்பட்ட மலைவாசிகள் அதிகம். அதில் வேறு நம்ம ஒருத்தர் இருக்கார், மிகப்பெரிய பொருளாதார மேதை. அவர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அமைச்சர் ஆயிடுவார். காங்கிரஸ் ஆட்சியில் இல்லைன்னா அந்த நிறுவனத்தினுடைய வழக்கறிஞர் ஆயிடுவார். இவர் அமைச்சராக இருக்கும்போது அவர் மனைவி வழக்கறிஞராக இருப்பாங்க. அரசாங்கம் ஒரு வழக்கு போடும், அவங்க மனைவி எதிர்த்து வாதாடுவாங்க. எவ்வளோ பெரிய நாடகங்கள்லாம். அப்படிப்பட்ட மலைவாழ் மக்களுடைய நிலத்தை அவர்களுடைய கடவுள் வந்து அரசாங்கத்திற்கு நம்ம கொடுத்துட்டு விளைவிக்குவோன்னு சாமி அவன் மேலே வந்து சொல்லுதான். எந்த சாமி மேலும் எதுவும் வந்து சொல்கிறதில்ல. சாமி மேல் வந்து சொல்வதெல்லாம் ஆசாமிகள் அவர்கள் விரும்புவதை அதிகாரத்தில் இருக்கிற சொல்லுவது தான் நம்ம சாமியெல்லாம் சொல்லும். சாமிகள் இல்லாமல் ஆமாம் சாமிகள் தான் பாவம். சரி, அந்த அரசியலை மிக
தெளிவாக அந்த காந்தாராவுக்கு பின் இருக்கிற நுட்பமான சதி வலையை பேராசிரியர் எடுத்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அசுரன் பற்றி அவங்க சொல்லியிருந்தாங்க. அது மிக ஒரு அசுரன் படத்தை மட்டும் இல்லாமல் அந்த படத்தை பற்றி மட்டும் இல்லாமல் தீபா அவங்க சொன்னது மாதிரி, பிருந்தா சாரதி சொன்னது மாதிரி, வெற்றிமாறனுடைய திரைப்படங்கள் அனைத்தும் அந்த அந்த பிரதேசத்தினுடைய வரைவுகளை சொல்கிற படங்கள்னு ரொம்ப அழகாக ஒரு ஆய்வாக அதை சமர்ப்பித்திருந்தார். அசுரன் படத்தினுடைய நெடுகுமே சொல்லப்பட்டிருப்பது செருப்பு என்பது அதில் ஒரு குறியீடாக வருகிறதுன்னு ரொம்ப அந்த படத்தை ஒரு அதனுடைய அடிநாதமாக இருக்கிற அந்த சொல்லியிருந்தாங்க. செருப்பு போட முடியாது, அவன் காதலிக்கு செருப்பு வாங்கி கொடுக்குறான், அதை போட்டு போனதுக்காக அவளை அவமானப்படுத்துகிறாங்க. அதற்கு பிறகு அப்பா பையனுக்கு செருப்பு வாங்கி கொடுக்குறாரு அப்படிங்கிறது செருப்பு. அதே மாதிரி அவன் தேட்டரில் வச்சு அந்த பண்ணையாரை செருப்பால் அடிக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் செருப்பு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம பிருந்தாச்சாரி சொன்னது போல் அதனுடைய முடிவில் இது தனி மனித சாகசத்தை சொல்வது அரசியலாகாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். உங்களுக்கு கொஞ்சம் வச்சு வைக்கிறேன். அதே மாதிரி எனக்கு இல்லை, அவர் மேடையில் இருக்கிறதுக்காக சொல்லலை. எனக்கு நான் அவர்கிட்ட நேரடியாக சொல்லியிருக்கேன், பழகிறது வரைக்கும் எனக்கு பாதி வசந்த பாலன் தோழரை பிடிக்கும், பாதியை எனக்கு அவர் பிடிக்காது, அல்லது அவரை நான் ஒரு அவநம்பிக்கையோடையே இருப்பேன். தோற்றவர்களின் கதையை சொன்ன இயக்குநர்கள் ரொம்ப குறைவு. திரை என்பது தோற்றவர்களுக்கான இடம் இல்லை. திரை என்பது வெற்றி பெறுபவன் அல்லது வெற்றி பெறுவதாக கருதப்படுகிறவனுடைய கதை தான் திரையினுடைய கதை. எங்கே இலக்கியமும் திரையும் யாரையெல்லாம் நிராகரிக்கிறதோ அவர்களையெல்லாம் நாயகர்களாக்கி அவர்களையெல்லாம் திரைப்படமாக்கிய வசந்தபாலன் அவர்களை எனக்கு பிடிக்கும். பன்றி முதல்ல திரையில் வந்ததுன்னு சொன்னாங்க. நான் பன்றியை முதல் பார்த்தது வெயிலில் தான் பார்த்தேன். அங்கேருந்து வரும். அதே மாதிரி நீங்கள் அங்காடி தெரு, எங்கெல்லாம் இலக்கியம் கூட, நீங்கள் படத்தை விட்டுருங்க, அது ஒரு நாயகர்கள் தேவைப்படும், நாயகிகள் தேவைப்படும். ஒரு கதையை எழுதுவதற்கு, ஒரு நாவலை எழுதுவதற்கு அப்படியெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஆனால் அவர்கள் கூட காண தவறிய ரங்கநாதன் தெருவனுடைய அந்த தம்பிகளையும் தங்கைகளையும் அவர் படத்தில் கொண்டு வந்தது ஒரு சாதாரணமான செய்தி அல்ல. அதே போல் இன்றைக்கி பொதுவாகவே பொறியியல் படிப்பு அப்படிங்கிறது இருக்குல்ல, ஒரு கல்வியை தனியார்மயமாக்கி அதுக்கு பல லட்சங்களை வசூல் செய்து கல்வி தந்தைகள் வேந்தர்கள் இப்படி எதோ நண்பர்களே, இந்த கல்வி தந்தைகள் நடத்துகிற கல்லூரிகளுக்கு வழங்கப்பட்ட நிலம் எல்லாமே அரசாங்கத்தினுடைய நிலம். ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு 300 ஏக்கர் 400 ஏக்கர் குளங்களையும் ஏரிகளையும் புறம்போக்கு நிலங்களையும் கொடுத்து கல்லூரிகளை ஆரம்பிக்க வச்சாங்க. அந்த கல்லூரிகள் ஏதாவது எந்த நிலத்தை எடுத்துக்கொண்டார்களோ அந்த மக்களுக்கு ஒரு 10% இடத்தையாவது வழங்குகிறார்களா என்றால் இல்லை. எந்த இடம் நான் கொண்டு போய் என் பாப்பா இதில் படிச்சுட்டு இருந்தாங்க திருவனந்தபுரத்தில். அது ஒரு கிறிஸ்தவ நிறுவனம். இங்கே கொண்டு வரணும்னு ரொம்ப முயற்சி பண்ணால் இடையில இது வந்துடுச்சு, இப்போ கோவிட் வந்துடுச்சு, திருப்பி இப்போ தான் கொண்டு வந்தோம். இப்போ நானும் என் மனைவியும் எடுத்த முடிவு, எங்கே நீங்கள் ரசீது வாங்க, நன்கொடைகள் வாங்குங்க பரவாயில்ல, எங்கே வாங்குகிற நன்கொடைக்கு ரசீது தருகிறார்களோ அப்படிப்பட்ட நிறுவனத்தில் சேர்க்கணும்னு முடிவெடுத்தோம். எந்த கல்வி நிறுவனத்திலும் எந்த கட்டிட நிதிக்கும் ரசீதுகள் தரப்படுவதில்லை.
என் குழந்தைக்கு ஒழுக்கத்தையும் அறத்தையும் சொல்லிக் கொடுப்பதற்காக நான் போய் சேர்க்கிற பள்ளிக்கூடத்தில் செய்கிற முதல் வேலை ரசீது இல்லாமல் வாங்குகிற பணம், கணக்கில் வராத பணம். அறவீழ்ச்சியிலிருந்து தான் கல்வி தொடங்குகிறது நண்பர்களே. நான் கொண்டு போய் ரசீது வாங்காத என் சர்ச் பார்க்கில் படிச்சுட்டு இருக்காங்க. அது காரணம் என்னென்னா, நன்கொடை தர முடியாது, அதுலேயும் இந்த பொய்யான திருட்டு கணக்குக்கு பணம் தர முடியாது. அப்படிப்பட்ட நம் நிலத்தை எடுத்துக்கொண்ட கல்லூரிகள் எத்தனை பேருக்கு ஒரு சீட்டு இல்லை ஒரு 10% தள்ளுபடி எதுவுமே கிடையாது. லட்சக்கணக்கில் ரசீது இல்லாத நன்கொடைகளை வாங்கி கொண்டு நண்பர்களே, இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் ஒரு அச்சில் அடித்து ஊற்றுற மாதிரி வச்சுட்டு இன்றைக்கி பொறியியல் கல்வி என்பதை எல்லோருமே ஒரு கிண்டலுக்குரியதாக, எவ்வளவு கிண்டல்! இந்த சமூகத்தின் அவலம் எதை கண்டு கொந்தளிக்க வேண்டுமோ அதையெல்லாம் கிண்டலுக்குள்ளாக்குவது. இன்றைக்கி யாரெல்லாம் இந்த உணவு பரிமாறுகிற வேலையை செய்கிறார்களோ, பொறியியல் படித்தா நீ அதுக்கு தான் ஸ்விக்கி தான் போவ, நீ ஜொமேட்டோக்கு தான் போவ அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கொடூரம்! அவர்களையெல்லாம் படித்து ஆனால் வேலை இல்லாதவர்களாக கிண்டலாக பார்ப்பது, அது ஒரு சிறிய கருணை கூட கிடையாது. நண்பர்களே, இந்த அமைப்பு செய்திருக்கிற 30 ஆண்டு காலத்தில் செய்திருக்கிற வேலை அனைவரையும் அமைப்பு சாரா தொழிலாளர்களாக ஆக்கி கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் இன்றைக்கி தகவல் தொழில்நுட்பத்துறையில் இருக்குது, கல்லூரியில் போய் எடுக்கிறார்கள், நல்லது, படித்தா வேலை கிடைக்குது. இன்றைக்கு நம்ம ஒரு வறுமையின் நிறம் சிவப்பு படத்தை எடுக்க முடியாது, ஏன்னா வேலையில்லா பட்டதாரிகள் கிடையாது. காலேஜில் போய் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க. 35வது வயதில் அவர்களை அனுப்பிவிடுகிறார்கள் உறிஞ்சிவிட்டு. ஏனென்றால் அவர்களுக்கு கொடுக்குற சம்பளத்தில் 3 புதியவர்களை வேலைக்கு வைத்துக்கொள்ள வேண்டும் என்று வைத்துக்கொள்கிறார்கள். இன்றைக்கு ஒரு ஆட்டோ ஓட்டுநர்களை விடவும் பரிதாபத்திற்குரிய உதிரி பாட்டாளிகள் தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணிபுரிகிற தம்பிகளும் தங்கைகளும். அதற்கடுத்தது இந்த மாதிரி ஜொமேட்டோ ஸ்விக்கியில் பண்ணுறவங்க. இது மட்டும் இல்லை, அரசு துறைகள் அனைத்திலும் நீங்கள் ஆள் எடுத்து ரொம்ப காலம் ஆச்சு பணிக்கு, எல்லாத்துலேயும் ஒப்பந்த பணிக்குத்தான் வைத்துக்கொண்டே இருக்கிறார். அது போக்குவரத்து துறையாக இருந்தாலும் சரி, மின்சார வாரியமாக இருந்தாலும் சரி, ஒப்பந்த தொழிலாளர்கள் வைத்துக்கொண்டே இருக்கிறார்கள். காடுகளில் நண்பர் அதிகநாதிரை அது படமாக பண்ணியிருக்கார் தண்டகாரண்யன். நீங்கள் மலைவாசிகளை பிடித்து உதவி வனச்சரகர்கள், வனக்காவலர்கள்னு வச்சுக்கோங்க, வச்சுட்டு அவங்க என்னென்னா ஒரு தொகுப்பூதியம் தான் 3000-4000 வச்சுட்டு, ஏன்னா இங்கிருந்து போகக்கூடிய படித்து அந்த வேலைக்கு போகக்கூடிய லட்சங்களை வாங்குகிற அதிகாரிகளுக்கு அந்த காட்டுக்குள் போகக்கூடிய துணிச்சல் இல்லை. அப்போ அந்த காட்டை வழிகாட்டுவதற்கு அங்கே இருக்கிற மக்கள் வேணும். அந்த மக்களை இவர்கள் அரசு ஊழியர்கள் ஆக்க மாட்டார்கள், வெறும் ஒப்பந்த தொழிலாளியை வச்சுட்டு போவாங்க. அவங்களும் என்றைக்காவது ஒரு நாள், எல்லாருமே அப்படி தானே, 6000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு பேராசிரியராக பணிபுரியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? என்றைக்காவது ஒரு நாள் நிரந்தரமாயிரும் நம்பிக்கை இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட 30-35 வயசுக்கு பிறகு நிரந்தரமாகாது, அப்படியே போயிடுவாங்க. அப்படிப்பட்டவர்களை அவர் படம் எடுத்திருக்காரு. அந்த அநீதியை பற்றி இவர் இது போன்ற படங்கள் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப எனக்கு அவர் அந்த அநீதியில் ஒரு பக்கம் இப்படி சொல்லியிருக்காருன்னா அதனுடைய ஃப்ளாஷ்பேக் ரொம்ப ஒரு 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 காவியத்தன்மையோடு உள்ள ஒரு சோகம். அது எவ்வளவு குழந்தைகள், எவ்வளவு ஏக்கத்தோடு நம்ம எல்லாருமே ஏறக்குறைய நீங்கள் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஏதோ ஒரு வகையில் நம்ம இல்லாமையும் வறுமையும் ஒரு அனுபவிக்காமல் வாழ்க்கையில் இது போன்றதை தேட மாட்டோம் என்று நான் நம்புகிறேன். ஒரு சாக்லேட்டுக்காக ஒரு பையன் ஏங்கிறத ஒரு கதையாக யோசிப்பது என்பது இன்னும் ஒரு 100 வசந்த பாலர்கள் வர வேண்டும். நான் சொல்கிறேன், அந்த மாதிரியான எப்படி திரைப்படங்கள் அரசியல் நீக்கமாகி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அவர் வரணும்னு நினைக்கிறேன். ஒரு பாதி சொன்னேன், 2வது பாதியை நீங்கள் யாராவது கேட்கலாம். அவர் மேலே என்ன அவநம்பிக்கைன்னு. அவர் மேலே எனக்கு அவநம்பிக்கை இல்லை, அவருடைய எழுத்தாளர்கள் மீது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு. அவர்கள் இந்த சமூகத்திற்கு எதிரானவர்கள் என்கிற நம்பிக்கை உண்டு. பார்க்கும்போதெல்லாம் நானும் அவரை அதை பற்றி விவாதம் பண்ணிகிட்டே இருப்போம். பழகின பிறகு எனக்கு அவருடைய நோக்கத்தின் மீதோ அவருடைய படைப்புகள் மீதோ எல்லளவும் சந்தேகம் இல்லை. இந்த புத்தகத்தை பற்றி இன்னும் ஒரு படத்தை பற்றியும் நிறைய பேசலாம். கூழாங்கல்லை பற்றி அவர் சொன்னார். கூழாங்கல்ல ஒரு
அரவிந்தன் உதவி இயக்குனர் வந்து கூழாங்கல் அனுபவங்கள்னு ஒரு புத்தகத்தில் இருந்தார். ரொம்ப நீங்கள் வந்திருந்தீங்க, நீங்கள் பேசுனீங்க, ரொம்ப நல்ல புத்தகம். என்னென்னா இன்னைக்கு இருக்கிற இந்த தொழிற்சங்க அமைப்புகள் இருக்குல்ல, அதாவது தொழிற்சங்கங்களாக இருக்கும். தொழிற்சங்கங்கள் வேற ஒரு கைக்கு போகும், அதுக்கு வேற ஒரு முகம் வரும், வேற ஒன்றா வராது. அதை விடுங்க, அது வேற ஒன்று. இன்றைக்கு வந்து ஒரு 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 கதைக்கு வந்து ஒரு வணிக மதிப்பு இருக்குது. ஒரு படத்துக்கு, இந்த படம் நீங்கள் வந்து ஒரு கதாநாயகன் இல்லாத படத்தை எடுத்துட்டு படுற துயரம் இருக்குல்ல, அது காட்டை இழந்த ஆதிவாசியினுடைய துயரத்தை விடவும் மிகப்பெரியது. ஒரு படம் எடுக்காமல் இருந்துடலாம். வணிக மதிப்பில்லாத படத்தை, இலக்கிய மதிப்புள்ள, அரசியல் மதிப்புள்ள ஒரு படத்தை நீங்கள் எடுத்தால் அதற்கு பிறகு படுகிற அவமானங்களையும், அதற்கு பிறகு படுகிற மன உளைச்சல்களையும், அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை எங்கே போய் நிற்கிறது என்பதையும் நீங்கள் வந்து அது 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 பேச முடியாது. அதையெல்லாம் கூட்டம் கூட்டி அழத்தான் முடியும். அப்படியான சூழ்நிலையில் இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, இந்த படத்தை நம்ம வந்து தேட்டருக்கு கொண்டு போகிறதில்ல அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. தேட்டருக்கு போகாததுனால அவங்க வந்து அமைப்பு சார்ந்த யாரையும் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லாததுனால அவங்க ஒரு குழுவாக சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்து மேலூர் பக்கத்தில், அதானே மேலூர் பக்கம், அங்கே போய் முதல்ல அந்த கள ஆய்வுக்காக போகிறாங்க. போயிட்டு ஒரு 2-3 மாதம் அங்கேயே ஒரு வீடு எடுத்து தங்கி ஒரு இடம் பார்த்துட்டு இதுன்னு எல்லாம் அவங்க கதையில் எந்தெந்த இடமோ எல்லாத்தையும் வந்து அவங்க குறிப்பெடுத்து கொண்டு படப்பிடிப்புக்கு போகும்போது எந்த வறட்சி வேணுங்கிறதுக்காக அவங்க தேர்ந்தெடுத்தாங்களோ திரும்பி போகும்போது மழை பெஞ்சு இதெல்லாம் பச்சை ஆயிடுச்சு பாவம். திருப்பி அவங்க வந்து 1 வருடம் காத்திருந்து திரும்ப போகிறாங்க. போகும்போது ஒரு இதே மாதிரி வீடு எடுத்து அந்த இயக்குனருடைய அம்மா தங்கச்சி எல்லாம் சேர்ந்து சமைக்கிறது, இப்படி உள்ள பைக்கெல்லாம் வச்சுக்கிட்டு சைக்கிள்லாம் எடுத்துகிட்டு போய் எடுத்த அனுபவத்தை வந்து அப்படி எழுதியிருப்பார் அவர் கூழாங்கல்ல. அதே மாதிரி தான் கொட்டுக்காளியும். அப்படிப்பட்ட படங்கள் எந்த வணிக அமைப்புகள் உதாசீனப்படுத்துகிறதோ அந்த படங்கள் உலகத்தை வென்றிருக்கின்றன. இன்றைக்கு இப்போ இந்த நம்ம சோசியல் மீடியா இல்லைன்னா அந்த மாதிரி படங்கள்லாம் வந்தது, அது கிடைச்சிருக்கிற மரியாதையை தெரிஞ்சிருக்காது. ஆனால் பேராசிரியர் அந்த கூழாங்கல் போன்ற படங்களையும் பார்த்து, கிடா போன்ற படத்தையும் பார்த்து அவற்றினுடைய இலக்கிய மதிப்பை, அரசியல் மதிப்பை அல்லது அவை செய்ய தவறிய இடங்களை சுட்டிக்காட்டி ஒரு பெரும் ஆய்வு நூலாக இதை செய்திருக்கிறார். இதை ஒவ்வொருவரும் வாங்கி படிக்க வேண்டும். பிருந்தா சார் சொன்னது போல் இது கல்லூரிகளிலே பாடமாக வைக்க வேண்டும், முன்னெடுத்து செல்ல வேண்டும். அது மட்டுமின்றி இது போன்ற கட்டுரைகளை அவர் தொடர்ந்து எழுத வேண்டும் என்று வாழ்த்தி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.